எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற டாபிக்ல பாக்குறோம். சோ எண்ணங்கள்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப மனிதன்னா என்ன? இப்போ வந்து நாம அப்ப அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம மனித வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது அடுத்த கிரகம் ஏலியன்ஸுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த அன்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. இது வந்து நீங்க பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான் அந்த புக்லயும் நீங்க பார்க்கலாம். எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த் பிளானட்ல மட்டும்தான் அந்த லவ் எனர்ஜிஸ் அப்படின்றது இருக்கு. மீதி பிளானட்ஸ்ல வந்து ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா அந்த லவ் எனர்ஜிஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசப்படுறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ இறைவன் நம்மள படைச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட அவரை சுத்தி ஒரு ஆறாவா அவரை சுத்தி ஒரு வளையமா இருந்த அந்த லவ் எனர்ஜி அப்படின்றத வந்து நம்மளுக்கு கிஃப்ட வழங்கிட்டாரு மனிதர்களுக்கு. ஸோ விலங்குகளுக்குமே இது கிடையாது. ஸோ விலங்குகளும் மனிதர்களை நோக்கி ஏன் வருதுன்னா நம்மள தாக்குவதற்கோ இல்ல நம்ம கிட்ட இருந்து உணவுக்காகவோ அவங்க வரல. நீங்க பாருங்க, ஒரு சாதாரணமான பூனை கூட ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து தேவையான சாப்பாடு வந்து கிடைக்குது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது நம்ம கிட்ட சாப்பாடுக்காக தான் வருது அப்படின்னு நாம சமைக்கிற சாப்பாடு அதுக்கு செட் ஆகாது. அதுக்கு செட் ஆகாத சாப்பாடை நம்ம கொடுப்போம். பட் ஆனா அதுவும் நம்ம அன்பா கொடுக்கறதால அது சாப்பிடும். சோ அந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து இயற்கை உணவு உணவே அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்கு. ஆனா மனிதர்கள் கிட்ட அது ஏன் வருதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்பு அப்படின்ற எண்ண அலைகள் தான். சோ அன்பு அப்படின்றதுமே ஒரு தாட் தான் மாஸ்டர்ஸ். அதுவும் ஒரு அதுவும் ஒரு என்டிட்டி தான். அது ஒரு நல்ல என்டிட்டி. அதாவது என்டிட்டி அப்படின்னா நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. பட் ஆனா அது என்டிட்டினா ஒரு பொருள், இறை பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அன்பு அப்படின்றதும் ஒரு பொருள். அதாவது என்டிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு உயிருள்ள ஒரு விஷயத்தை தான் என்டிட்டி அப்படின்னுவோம். இப்ப மனிதனும் ஒரு என்டிட்டி தான். ஓகேங்களா? இது ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்டிட்டி அப்படின்னா உண்மையிலே இருக்கிற வாழுகிற ஒரு பொருளை தான் என்டிட்டி அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி ஆஹ் அந்த அன்பு அப்படின்றதும் நமக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான். சோ ஆனா அதுக்கு உயிர் உண்டு. அதுவும் ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயம். அதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய அதாவது அதுக்குதான் ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கே. மனிதனுக்கு இல்ல. சோ மனிதன் கிட்ட எப்போ அந்த அன்பு அப்படின்றது வந்து சேருதோ அதுக்கப்புறம் தான் மனிதன் கிட்ட ஒரு மாற்றம் வருது. என்னன்னா அவனுக்கு விதவிதமான எமோஷன்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வருது. இது எல்லாமே வந்து அந்த லவ் எனர்ஜிஸோட ஒரு தாக்கம் தான். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு சில பேர்கிட்ட இவன் வந்து எமோஷனலா ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னா அவன் கிட்ட அந்த அன்பு அப்படின்றது அந்த எனர்ஜி கிடையாது. அன்பு அப்படின்ற எனர்ஜி, இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப பாசக்காரன் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பான். ஓகேங்களா? சோ அன்பு அப்படின்றது வந்து இந்த எமோஷன்ஸோட சம்பந்தமான ஒரு விஷயம் தான். சோ இந்த அன்பு அப்படின்றதுதான் மனிதனை ஒரு தனித்து காட்டுற ஒரு விஷயமே. இந்த உலகத்துல ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்கும் வந்து நம்மளுடைய அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க பாருங்க, ஆஹ் ஈவன் நீங்க வந்து ஆஹ் எந்த விலங்கா இருந்தாலுமே நீங்க ஜஸ்ட் சும்மா அதை தடவி விட்டாலே அது வந்து அடைய நிம்மதியா தூங்கும். அதுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து சாப்பாடு உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதுக்கு அன்பு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஈவன் மரத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையே எல்லாமே கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்ஃபேக்ட் எல்லாமே கொடுக்குது. ஸோ அது நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது நம்மளுடைய அன்பு தான். இறைவனும் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அன்பு தான். அன்பும் ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஸோ ஸோ நம்ம வாழ்க்கையில
சந்தோஷமா இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்தா, இந்த அன்பு அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சுதான். ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குன்னா, அதுல வந்து அந்த லவ் எனர்ஜிஸ் அப்படின்றது இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா, அது வந்து பார்த்து பார்த்து ரொம்ப நம்ம வந்து பிசிக்கலா போக போக, அதுவே வந்து என்னடா இது! இவன் கிட்ட நாம இருக்கிறதே வேஸ்ட். இவன் வந்து என்ன வந்து சட்டையே பண்ண மாட்டேன்றாடின்னு அதுவும் விலகி போயிடுமா. அப்பலேருந்து அது வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கலாம். ஆனா, அ அன்பு அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்காது அந்த குடும்பம். மணி இருக்கலாம். ஆனா, அ அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்காது. ஸோ, அதனால வந்து இந்த அன்பு அப்படின்றது எப்படின்னா, அது ஒரு இறைவனுடைய பொருள் இல்லையா? இறைவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த கிஃப்ட். அத வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து தட்டி காப்பாத்திக்கணும். கட்டி காப்பாத்திக்கணும். ஸோ, அதுதான் நம்ம தியானத்துல பண்ற ஒரே ஒரு விஷயம். தியானத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆன்மாவோட சேர்றோம். ஆன்மாவோட சேரும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. அதாவது உலகியலான மைண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனை எல்லாம் வெளிய போயிடுது. நம்மளுக்கு எது தேவையோ, அது மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து நம்மளுடைய சோலுடைய அ சோலுக்கு தேவையான விஷயங்கள். மத்ததெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதத நம்ம கழிச்சிடுறோம். அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்றோம், எல்லாருக்கும் உதவி செய்றோம், ஹெல்ப் பண்றோம். இது எல்லாமே வந்து ஒரு தெய்வீகமான விஷயங்கள் தான். ஸோ, அந்த மாரி இருக்கிறவங்க கிட்ட, அந்த அன்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அன்பு எங்க இருக்கோ, அங்க வந்து அவ்ளோ எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்ணலாம். ஸோ, இந்த ஒரு அன்பு அப்படின்ற எனர்ஜிக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய பாடிய கூட ஹீல் பண்ணிடும். ஸோ, இது வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. நீங்க வந்து நாம நேத்து தியானம் பண்ணோம் இல்லையா? செல்ஃப் லவ் மெடிடேஷன் பண்ணோம். இத வந்து நம்மளையே நம்ம வந்து விரும்புறோம். இந்த மாரி நம்மளையே நாம விரும்பும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோல் ஹீல் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாடியும் சேர்த்து ஹீல் ஆகும். ஸோ, ஒருத்தருக்கு நெறைய நோய் இருக்குன்னா, அ அவங்ககிட்ட வந்து அவங்கள விரும்புற மக்கள் இல்லன்னு அர்த்தம். அவங்க செய்ற செயலாலயோ, அவங்களுடைய அவங்க சரியா நண்பர்கள வந்து சரியா புரிஞ்சுக்கிறதாலயோ, ரொம்ப பிசிக்கலான ஒரு அ ஆட்டிட்யூட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லவ் எனர்ஜிஸ் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்காது. ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இல்லாத நோயெல்லாம் வரும் மாஸ்டர்ஸ். ஸோ, இதனால தான் வந்து நம்ம தியானம் பண்ணும்போது, நம்ம எப்போ நம்மள நாம தியானம் பண்றதே வந்து உண்மையிலேயே நீங்க பாருங்க, உங்கள நீங்க விரும்பி தான் நீங்க தியானம் பண்றீங்க. நீங்க யாருன்னு நீங்க தேடுறீங்க. அதாவது அ ஒரு விதமான ஆர்வம் உங்க லைஃப்ல இருக்கு. அதுவே வந்து உங்களுடைய பாடிய ஹீல் பண்ணுது. இப்படிதான் வந்து நம்ம பாடி தியானம் பண்ணதுமே வந்து அ எப்படி சரியாகுது? எல்லாரும் நெறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? எனக்கு வந்து பெரிய பெரிய நோயே இருந்தது. ஆனா தியானம் பண்ணதுமே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் ஒரு ஸோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, ம் அவங்கள கொஞ்சம் பாசமா நீங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்ல பார்க்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னா, வேற அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து, "என்னம்மா நல்லா இருக்கியா?" அப்படின்னு நெறைய வந்து அவங்களுக்கு சஜஷன் குடுப்பாங்க. அது சஜஷன் அப்படின்றது ஓகே. பட் ஆனா, அத்தன பேர் வந்து இவங்க மேல வச்சிருக்கிற அன்ப வந்து அது எடுத்துக்காட்டா காட்டும். அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே சரியாயிடும் கூட ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு குடுத்த ஆ இது எல்லாமே ஒரு கலாச்சாரமா இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னா, எல்லாரும் போயி அவங்க கிட்ட பாசமா பேசுறது இதெல்லாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் ஆனா இதனுடைய பின்னாடி ரீசன் இதுதான். பிளஸ் குழந்தைகளுக்கும் வந்து உடம்பு சரியில்ல, ரொம்ப சிக் ஆறாங்க பசங்க அப்டின்னா, ஆக்சுவலா அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க தாய்கிட்ட இருந்து, அவங்க தந்தை கிட்ட இருந்தும் அந்த அன்பு அப்டின்றது அந்த குழந்தைக்கு போக மாட்டேன்து. பாசம் வைக்கிறதும், இல்ல அவங்க கேட்கறதெல்லாம் குடுக்கறதும், அ அன்பு கிடையாது மாஸ்டர்ஸ். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கட்டி அரவணைச்சு,
அப்படியே ஒரு தாட்லெஸ்ல வந்து அவங்கள வந்து பாசமா கட்டி அணைச்சாலே போதும். அதுவே அந்த குழந்தைக்கு ஹீலிங்கா மாறும். இதுதான் வந்து நானும் பிராக்டிஸ் பண்றேன். என் பசங்களுக்கு இப்போ 10 இயர்ஸ் ஒரு குழந்தை, 8 இயர்ஸ் ஒரு குழந்தை. இது வரைக்குமே நாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே போக மாட்டோம். உடம்பு சரியில்லைன்னா நான் இதுதான் பண்ணுவேன். அவங்க கூடயே இருப்பேன். அவங்க கூடயே இருந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே வந்து நேச்சுரல் ஹெர்பல் டீ அந்த மாதிரி கஷாயம் அந்த மாதிரி கொடுத்தாலே சரியா போயிடும். ஸோ ஒரு குழந்தை வந்து அந்த அன்புக்காக ஏங்கும் போதுதான் வந்து நிறைய தேவையில்லாத நோயெல்லாம் வருது மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து வீட்ல வந்து பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து இந்த ஒரு லேக் ஆஃப் லவ்னால தான் வருது. எப்பயுமே பழச நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே, இல்ல ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் எது நடந்ததோ கிருஷ்ணர் சொன்னதுதான், பகவத்கீதை மறுபடியும். எது நடந்ததோ நன்மைக்கே நடந்தது, எது நடக்குது இருக்குதோ நன்மைக்கு தான், இந்த நொடியில வாழு அப்படின்னு நம்ம அந்த அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அஃப்கோர்ஸ் நாம பிளானிங் நாம பண்ணணும் நம்மளுடைய ஃபியூச்சருக்காக. ஆனா 24 மணி நேரமும் அதை பத்தியே நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயாச்சும் உங்களுக்கு அப்படியே தோணுதுன்னா நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க, அப்புறம் விட்டுடுங்க. அந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜி வந்து 80% வந்து பாக்குறதுக்கும் பேசுறதுக்குமே போயிடும். மீதி 20% வந்து இந்த மாதிரி. ஸோ அந்த பிரெயின் ஆக்டிவிட்டிலேயே ஒரு 10% நம்ம எனர்ஜி போகுது. ஸோ நீங்க தியானம் பண்ணும்போது கண்ணை மூடும் போதே உங்களுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் சேவ் ஆகுது. பட் ஆனா கண்ணை மூடிட்டாலே உங்களுக்கு மேக்சிமம் திங்கிங் கம்மி ஆயிடும். ஸோ கண்கள் திறந்த நிலையில நீங்க வந்து அந்த 80% எனர்ஜியும் நீங்க எப்படி போகாம இருக்கலாம் அப்படின்னா, எந்த திங்கிங்கும் இல்லாம இருந்தாலே போதும். ஸோ நாம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம்னா, ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது நம்மளுடைய சோல்மேட்டை நம்ம தேடுறதே கிடையாது. ஒரு திருமணம் அப்படின்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஸோ அது யாரோ ஒருத்தரோட கிடையாது. ஸோ இப்போ வந்து திருமணம் அப்படின்றது எப்படி ஆச்சுன்னா, நிறைய படிச்சிருக்காங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, நிறைய காசு இருக்கா, சொத்து இருக்கா, இததான் பாக்குறாங்களே தவிர, ஸோ அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுடைய சோல்மேட்டா அவங்க கண்டுபிடிச்சாங்களா, இவங்களோட வந்து வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணணும். இவங்க இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து திருமணமே செய்யணும். இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நிறைய பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து சோல்மேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சோல்மேட் அப்படின்றது அஃப்கோர்ஸ் பிசிக்கலும் கொஞ்சம் இருக்கும், ஒரு 10%. பட் அந்த 90% வந்து சோல் அட்ராக்ஷன் தான் இருக்கும். இதுல வந்து அவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் எதுவுமே வராது. ஜஸ்ட் இவங்களுடைய சோல் லெவல்ல வந்து மேட்ச் ஆறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு வந்து சோல்மேட்ஸா இருக்காங்களோ அவங்க 2 பேருக்குமே வந்து மேக்சிமம் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதனால அவங்க செட் ஆயிடுவாங்க. எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரே கேரக்டர் தான் இருக்கும். ரொம்பலாம் டிஃப்ரெண்டாலாம் நாங்க யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த உலகம்னா நம்ம எர்த்து ஃபுல்லாமே வந்து பல குடும்பங்களா தான் இருக்கு. எப்போ ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கோ, இந்த அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்றது, யாரோ ஒருத்தர் மேல அன்பு செலுத்த முடியுங்களா? ஸோ நம்மளுக்குன்னு இருக்கிற சோல்மேட் கூட நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் போதும் கூட அவங்க வந்து அந்த குழந்தை கன்சீவா இருக்கும் போதுல இருந்தே குழந்தை கூட பேசணும், பாசமா இருக்கணும். ஒரு ஒரு குழந்தை வெளியே இருக்கும்போது எப்படி இருக்கோ, அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயமா வந்து சொல்லணும். இந்த பூமி எப்படி இருக்கு, அப்புறம் நீ வெளியே வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இவ்வளவு அழகா இருக்கு, உன்னைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை கூட வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கான்வர்சேஷன், ஒரு ஒரு ஜீவன் வெளியே ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நாம வந்து நம்மளுடைய நல்ல தாட்ஸை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். நீங்க பாருங்க, உங்க சோல்மேட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை மேல கூட உங்களுக்கு வந்து அந்த பாசம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபேன்ட்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா இதுதான் ப்ராப்ளமே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குழந்தைக்கு 7 வயசு வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது. அந்த மைண்ட் லெவல்ல வந்து எல்லா கிரியேட்டிவிட்டி இந்த எர்த்துக்கு பேலன்ஸ்டா இந்த 7 வயசு வரைக்குமே நிறைய கிரியேட்டிவான திங்கிங் அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஸ்கூலிங் அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள்ல அவங்கள வந்து போக விடலாம். அப்புறம் அவங்களுடைய சோல்மேட்டையும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா எந்த வீட்லயாவது பிரச்சனை வருங்களா? ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல வந்து இந்த விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ யாராவது வந்து ஒரு வேளை அந்த மாதிரி முடியல அப்படின்னா இருக்கிற லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அவங்களையே வந்து உங்களுடைய சோல்மேட்டா நினைச்சிட்டு நீங்க வந்து உங்க லைஃப்பை மாத்திக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் மாஸ்டர்ஸ். ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி. ஒரு ஒருத்தர் இருப்பானா, ஒரு ஒரு கல்யாணமான ஒருத்தர் இருப்பானா. ஸோ அவர் வந்துட்டு கடவுள்கிட்ட டைரக்டா பேசுறாரு. கடவுளே நீ வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி மனைவியை கொடுத்த? எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கு. இந்த வேலை அந்த வேலை பண்ண சொல்லுது. என்ன சரியாவே பார்த்துக்க மாட்டா. ஒரு ராட்சசி மாதிரி இருக்கா அப்படின்னு அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு இந்த வைஃபை வந்து மாத்தி கொடு தயவு செய்து. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வேற வைஃபா கொடு, நல்ல வைஃபா கொடு இந்த வாட்டி அப்படின்னு அவன் வந்து கடவுளை வேண்டான். அப்போ கடவுள் வந்துட்டு சரி, ஆஸ் யூ விஷ், அதாவது உன்னுடைய விஷ் படியே நடக்கட்டும், நீ நினைச்சபடியே நடக்கட்டும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் திடுதிப்புன்னு அந்த பொண்ணை மாத்த முடியாது. நான் வந்து இந்த நொடியில இருந்து அந்த பொண்ணை வந்து ஒரு தேவதையை உங்க வைஃபா கொண்டு வந்து தந்துடுறேன். ஆனா அந்த தேவதை வந்து உங்க வைஃப் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து தேவதையா ஃபுல்லா மாறிடுவாங்க. ஸோ அதனால இந்த நொடியில இருந்தே அந்த உங்க உங்க வைஃப் கிடையாது, அந்த தேவதை தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தேவதை உருவத்துக்கு மாறுவாங்க. ஸோ இந்த வைஃப வந்து நான் மாத்தி கொடுத்துடுறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவர் உடனே வந்து அவன் ஓடி போய் அவங்க ஒய்ஃப பாக்குறானா, ஓ இந்த தேவதை மாறிடுச்சா, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அந்த வைஃப் வந்து அவனுக்கு வந்து தேவதை மாதிரி தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏய் நீ வேலை செய்யாத நான் வந்து செய்றேன் அப்படின்னு ஒரு தேவதை மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா பணிவிடையும் செய்யறாரு. அதுக்கப்புறமா பாசமா பாக்குறாரு, பாசமா இது பண்றாரு. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் வந்து கடவுள் கிட்ட கேட்கிறாரா, இல்ல இல்ல என்ன எனக்கு இவங்களே போதும். இது மாறலனாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. இந்த மனைவியும் ரொம்ப நல்லாதான் இருக்கு அப்படின்னா, சரி, சரி, பரவாயில்ல. ஏன்னா நான் இன்னும் மாத்தல ஆக்சுவலா. மாத்தணும்னு நினைச்சேன். அது உன் மனைவி தான்ப்பா அப்படின்னா, ஓ அப்போ வந்து அவன் சிரிச்சுப்பானாம். ஸோ அதே மனைவி தான். பட் ஆனா இவனுடைய கண்ணோட்டம் மாறிடுச்சு. ராட்சசியா தெரிஞ்ச மனைவி வந்து இப்போ தேவதையா தெரியுறாங்க. சோ உங்க எண்ண அலைவரிசையில தான் அது எல்லாமே இருக்கு. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ ரொம்ப கொடுமையா இருந்தாலுமே நீங்க அவங்கள வந்து ஒரு தேவதை மாதிரியோ ஒரு இறைவன் மாதிரியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸால அவங்களுக்குள்ளயும் அந்த மாற்றங்கள் வந்து சேரும். இதுக்குதான் அந்த ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய தாட் ப்ராசஸ வந்து நல்ல விதமா நாம வந்து மாத்திக்கிட்டோம்னா நம்ம குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ உங்க குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன நினைச்சாலும் பண்ணலாம். வெளி உலகத்துல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆக்சுவலா வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படின்னு. நிறைய பேர் பாருங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க. நான் வந்து ஒரு சில பேர் பாக்குறேன். ஆக்சுவலா மேக்சிமம் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க. ஏன்னா வெளியவே இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே கூட வெளியவே இருப்பாங்க. ஏன்னா வீட்டுல வந்து அவங்களுக்கு அந்த நிம்மதியான சுச்சுவேஷன் கிடையாது. சோ நம்ம வீட வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி
அந்த அட்ராக்ஷன்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அந்த அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க அட்ராக்ட் ஆகி இங்கதான் இருப்பாங்க. ஸோ பிடிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாற்றம் நம்மளால செய்ய முடியும் மாஸ்டர்ஸ். நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்கள ஒரு தேவதையா நினைச்சிட்டு, உங்களுக்கு ஞானத்தை வழங்கும் தேவதையா நினைச்சிட்டு, இல்ல உங்களுக்கு ஞானத்தை வழங்கும் ஒரு கடவுளா நினைச்சிட்டு அவங்க மேல உங்களுடைய லவ் எனர்ஜிஸ பாஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு அந்த ஹீலிங் பண்ணும். அந்த ஹீலிங் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் உங்களுக்கு சேம் அந்த எனர்ஜிஸ் பாஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டி வந்து நம்ம தியானம் வழியா நம்மளுடைய லைஃப் ரொம்ப சூப்பரா ஆகும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.